ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜே குமரன் 360 வியூக்காக எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். என்ன இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகின்ற சொன்னால், இந்த கடந்த சில நாட்களாக வைரலாகி கொண்டிருக்கின்ற ஒரு ரீச்சா பற்றிய ஒரு விடயம்தான். இந்த விடயத்தை பற்றி தான் கைப்புறம் வாங்கோ என்ன என்று பார்ப்போம். என்ன சிக்கல்னு சொன்னால், இது என்னென்றா, எம்முடைய எம்முடைய மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, நாம் எங்கு போய் கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வியோடு தான் இந்த ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கான கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பின் கீழே அது இயங்குகின்ற ஒரு தனிநபருடைய சொத்தாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அதற்கு போவதற்கும் வருவதற்கும் அதற்கான வரைமுறைகள் எல்லாம் அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் நாமும் அங்கே போய் வர வேண்டியது எமது கடமை. சரி, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகின்றோம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் போவதுதான் சரி. இந்த வீடியோவில் பார்க்கின்ற பொழுது அந்த தனிநபர் 2 பிள்ளைகளை அழைத்து சென்றிருக்கின்றார். அந்த பிள்ளைகளுக்கான சாப்பாடை உள்ளே கொண்டு போக விடவில்லை என்று கூறுகின்றார். ஆனால் அந்த பிள்ளைகளின் கையில் உள்ள சாப்பாடோ மரவள்ளிக்கிழங்கு பொரியலும் மிக்சரும் சரி, அது பிள்ளைகளுக்கு விருப்பமானது. ஆனாலும் கூட பாஸ்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வீடியோவில் கூட அவர் குறிப்பிடுகின்றார், நீங்கள் கொண்டு போகலான்னு சொன்னால் அந்த லொக்கரில் வச்சுட்டு பிறகு வந்து எடுக்கலாம், அல்லது விடமாட்டோம்னு சொன்னால் நீங்கள் வீட்டை போங்க, ஏன் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆனாலும் கூட விதண்டாவாதம் பிடித்து அவர் உள்ளே போய் அன்று 5 மணி வரைக்கும் நின்றதாக அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இதில் என்ன 2 கேள்வின்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளின் உணவுப் பொருட்களை அவர் உள்விடுகின்றார். ஆனால் இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உண்டு. 2வது இந்த பொரிக்கப்பட்ட எண்ணெய் எப்போ பேக் பண்ணப்பட்டெல்லாம் தெரியாது. இந்த உணவை உள்ளே கொண்டு போய் அந்த பிள்ளைகள் உணவருந்தி ஏதாவது ஒரு வருத்தமோ அல்லது ஏதாவது ஒன்று வந்திருந்தால், இது உணவு வழங்க விற்கப்படுகின்ற ஒரு இடமாக இருப்பதால் அவர்களுக்குத்தான் பல தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அதற்கேற்றாற்போல் அந்தந்த நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது அதனை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது எம்முடைய கடமை. சரி, அதிலும் இந்த தகப்பனானவர் இப்படியெல்லாம் கூறுகின்றார். அவர் அந்த பிள்ளைகளை போஸ்ட் பண்ணி எறிய சொன்னதெல்லாம் மிகவும் கவலையாக இருந்தது. அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த வயதில் எது என்று தெரியாத வயதில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு கூறுவதே ஒரு அநாகரிகமாக இருந்தது. சரி, அது அவ்வாறு இருக்கட்டும். 2வது, பாஸ்கரனுடைய ரீச்சாவை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்பில் இந்த பெரிய பண்ணை இருக்கின்றது. அதாவது சுற்றுலாத்தலமாக இயங்குகின்றது. நீங்கள் உணவு திருவிழாக்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். பல ஆயிரம் மக்கள் வந்து போகின்ற இடம். ஒரு தமிழர்கள் பகுதியில் தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறி வருகின்ற இடம். அவர் உழைப்பால் முன்னேறியவர் இப்பொழுது தனது தாயகத்திலும் செய்ய வேண்டும் என்று விருப்போடு இருக்கின்ற ஒருவர் அவரை இவ்வாறு வேதனைப்படுத்துவது மிகவும் வேதனையாக இருந்தது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதிலும் அவர் இன்றைக்கு வீடியோ போட்டிருக்க அந்த வீடியோ நீங்கள் இதுக்கு பின்னால் பார்க்கலாம். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இது மட்டும் இல்லை, எவ்வளவு இடைஞ்சல்களை மக்கள் கொடுக்கிறார்கள். அந்த காணியினுடைய வேலிகளை பிரித்து மாடுகளை எல்லாம் உள்ளே அனுப்பிவிடுவார்கள். அப்படி இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். ஏன் எம்மவர்களுக்கு நாமே இவ்வாறான தொந்தரவுகளை கொடுக்கின்றோம் என்று புரியவில்லை. இதிலே ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன். எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் படையினர் வசம் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவர்கள் பண்ணை செய்கின்றார்கள், விவசாயம் செய்கின்றார்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். எமது மண்ணில் எமது பகுதியிலே எம்முடைய நிலத்தை சுவீகரித்து அதற்குள் பண்ணை வைக்கின்றார்கள். அவர்களெல்லாம் விட்டு விடுகின்றீர்கள். ஆனால் எம்மவர்கள் காசு கொடுத்து வேண்டிய நிலத்தில் தாம் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இப்போ 500 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அப்படிப்பட்டவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கின்றீர்கள். ஏனென்றுதான் புரியவில்லை. சரி, இந்த இராணுவ ரீதியை பார்க்கின்றேன். அந்த இவ்வளவு நிலப்பரப்பை எடுத்து பண்ணைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பண்ணை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுடைய அடுத்த கட்டமாக இவர்களுடைய சொந்தங்களை, உறவினர்களை கொண்டு குடியமர்த்துவார்கள். அப்படியே எமது தாயக பகுதி சிங்கள குடியேற்ற பகுதியாக மாறிவிடும். அதுதான் மாறப்போகுது, அப்படி தான் ஆகப்போகுது. ஆனால் அதற்கு எம்மவர்கள் வாய் திறப்பதும் இல்லை, இடைஞ்சல் கொடுப்பதும் இல்லை, அமைதியாக போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எம்மவர்கள் ஒரு தொழில் முயற்சி செய்கின்ற பொழுது ஏன் அவர்களுக்கு இவ்வாறான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் கொடுக்கின்றோம் என்கின்ற கேள்வியை கேட்பதற்காகத்தான் இந்த வீடியோவை மேக் பண்ணான். சரி, பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து அந்த ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட வீடியோவும், அதை தொடர்ந்து பாஸ்கரன் அவர்கள் போட்ட வீடியோவும் அப்படி போட்டிருக்கேன். 2யும் கேளுங்க. ஆனாலும் கூட மனவருத்தத்துக்குரியது, எம்மவர்கள் எம்மது பகுதியில் எமக்காக செய்கின்ற காரியங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதாவது
நாங்கள் செய்யாவிட்டாலும் செய்பவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அல்லது அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டாவது பேசாமல் போய்விடுவதுதான் நல்லது. அதை விட்டு அந்த முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக இருப்பது சரியில்லை என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் இப்போ ரீச்சாக்கு வந்திருக்கிறேன். ரீச்சாக்குள்ள சாப்பாடு சாமானை கொண்டு போயிடலாதுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்களாம். அது அவங்களோட ரூல்ஸ். அப்போ என்ன காரணம்னு கேட்க, பிஸ்னஸ் பாதிக்கப்படும் ஒரு ஆள் சொன்னவர், வேறு ஸ்டாஃப் தான். அப்போ நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், ஓகே பிஸ்னஸ் பாதிக்கப்படும்னா நான் கொண்டு போகிற ப்ராடக்ட்டோட டபுள் பேமெண்ட் அல்லது ட்ரிபிள் பேமெண்ட் பே பண்ணுறேன்னு சொன்னேன். இது சின்னாக்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு போன சாப்பாடு தான், அப்படியும் விட மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா. பிறகு அவர் புது ரூல்ஸ் சொன்னார். அப்படின்னா நான் குப்பையை போடுறதால பிஹெச்ஏ வந்து தங்களை பிடிப்பாங்களான்னு. நான் அந்த குப்பையை பொறுக்கிறதுக்கும் காசு கட்டுறேன்னு. அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுங்கிறதும் போய், குப்பையை போடுறது பிரச்சனை, அதுக்கு காசு கட்டுறேன்னு சொன்னதும் போய், இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. தமிழர்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க எல்லாரும். அதால் நான் இந்த சாப்பாடை, குழந்தை பிள்ளைகளை சாப்பிட விடாத சாப்பாட்டை கொண்டு குப்பையில் கொட்ட போகிறோம். எப்படின்வா கொண்டு கொட்டு குப்பையில் உழைக்கத்தான் வேணும். ஆனால் அதுக்காக கொள்ளை அடிக்கக்கூடாதுங்களா. நாம் நம்மட மக்கள் நினைச்சு இங்கே வாராக்கள் எல்லாம் கவனமாக வாங்க. சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன், கொடுக்கலன்னு சொல்லல. பிச்சைக்காரர் கூட இதை விட நல்லா நீ தூக்கி அதுக்குள்ளே போடா, தூக்கி போடு, அதுக்குள்ளே குப்பை குடைக்க போடு, இதால் கொண்டு போடு. நாங்கள் குப்பையை போட்டுறோம். நான் ஒரு சூழலியலால், நான் சொப்பிங் பேக் ஒரு இடவும் மறுகிறேன் இல்லை. அவர் எனக்கு கட்டித்தனமாக ஒரு கதை சொல்கிறேன். நான் குப்பையை போடுவேன், தூக்கி உள்ளக போடு தம்பி, போடு, தூக்கி உள்ள போடு. இன்னொன்று அவன் விட மாட்டேன்னு சொல்கிறான் தானே, போடு, குப்பைக்கு உள்ளே போடு. இதுக்கு வாராக்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் எங்கடாக்கள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு நினச்சி வாரம். இங்கே அப்படி நடக்கல, எல்லாரும் வியாபாரம் தான் செய்கிறாங்க. நான் வியாபாரம் செய்கிறத பிள்ளை சொல்லல. இதால் இந்த 2 மிக்சர் பேக்கெட்டால் அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னா நான் டபுள் மடங்கு பே பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அப்பையும் அதை பற்றி அவர் வாசல் ஒரு ஆள் நிற்கிறார். பொறுப்பான ஆள் வருவேராம் அரை நேரத்துக்கு பிறகு. அது வரைக்கும் நாங்கள் இதில் நிற்கணுமா, அல்லது அரை மணித்தியாலும் வெளியிலேருந்து இதை சாப்பிட்டுட்டு போட்டோம். 5 நிமிஷத்தில் சாப்பிட்றதுக்கு கொண்டு வரையில தானே. இவ்வளவு தான். இப்படி தான் எல்லா இடமும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இந்த வீடியோ வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய நிறைய நண்பர்கள் அடித்து என்னென்னு சொல்லி ஒரே துக்கம் பிசாய்க்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு, உடம்பு சரியில்லை, 2 நாளாக சரியாக காய்ச்சல். ஸோ அதனால் கொஞ்சம் வயசெல்லாம் அடிச்சு போடுது, சளியும் காய்ச்சலும். எனிவே, ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டு இருக்கலாம். அந்த வீடியோவால் வந்து ரீச்சாக்கும் எனக்கும் பேரை கொண்டறியணுமாம். அதை ஒரு கால் பாருங்கண்ணா, அதுக்கு ஒரு மறுத்த வீடியோ ஒன்று விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரே நட்பு வட்டாரங்கள் தெரிஞ்சாக்களில் ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி அவரே கேட்டுக்கொண்டு இருந்தவர். வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல போனோம்னு சொன்னால், உதான் தொழிலாக இருக்கும், பார்க்குற தொழிலில் பார்க்கல. அது இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை இதுகள் ஒரு பிரச்சனை. ஸோ இருந்தாலும் அந்த வீடியோவில் நடந்த அந்த என்னென்னு சொல்கிறது, விஷுக்கொத்தன்னு சொல்கிறதா அல்லது விஷரண்டு சொல்கிறதா அல்லது என்னென்னு தெரியாத, ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா, போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்படி வில்லங்கமான வீடியோக்கள்லாம். என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ரீச்சா வந்து ஒரு அரசு நிறுவனமோ அல்ல ஒரு என்ஜிஓட நிறுவனமோ இல்லை. ரீச்சா வந்து ஒரு தனியாருடைய நிறுவனம். அங்கே வந்து எடுத்த மாதத்தில் வந்தமா போன மாண்டெல்லாம் செயற்படையலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறைகள் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எங்களோட சமூகம் இன்றைக்கு சிதறி கிடக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தண்ணியை குடிச்சு போட்டு போத்தில் ரோட்டில் வீசுறதும், வெத்திலை சப்பி போட்டு ரோட்டில் துப்புறதும், இந்த மாதிரியான கோலத்திலாம் போய்கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வரோம். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வேலை செய்கிற ஆக்களை நேர்த்தியாக்க வேண்டி இருக்குது. வர்ற ஆக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அங்கே வந்து ஆரம்பத்தில் இந்த இன்றைக்கு இல்லை, ரீச்சா தொடங்கின நாளையில இருந்து ரீச்சாக்குள்ள முதல்ல உணவு பண்டங்கள், சாப்பாடுகள், தண்ணிகள் கொண்டு குடிக்க சாப்பிடலாம் விட்டுறாங்க. இல்லையான்னு இல்லை, ஆரம்பத்தில் விட்டது. அதால் வரக்கூடிய சிக்கல்கள், பிஹெச்ஏ பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த சாப்பாடை கொண்டு வராக்கள் உள்ளுக்க செய்யக்கூடிய அலங்கோலங்களாக இருக்கலாம். அதுகள் எல்லாமே வந்து சரியான பிரச்சனையாகி ஒரு கட்டத்தில் வந்து முடிவெடுத்தினாங்க. வெளியில இருந்து வரக்கூடிய ஆக்கள் வந்து உள்ளுக்க சாப்பாடுகள் கொண்டு வந்து சாப்பிட இயலாது. இது கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமாக ரீச்சாவால் கடைப்பிடிக்கப்படுற ஒரு விஷயம். இது ரீச்சாவுக்கு வந்து போகிற எல்லாருக்கும் தெரியும்.
அப்படி இல்லை அவ தெரியாமல் அந்த சாப்பாடை கொண்டு வந்தால் 2 ஆப்ஷன் இது கொண்டு வந்து அவ அந்த சாப்பாடை கொண்டு வாகனத்தில் வச்சுட்டு அப்புறம் போய் எடுத்து சாப்பிடலாம். அல்லது எங்கள்ட அதுக்காண்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அங்கே வச்சா கொடுத்துச்சோம்னா டோக்கன் ஒன்று கொடுப்பினோம், போய்க்கு அந்த பேக் எடுத்து டோக்கனை கொடுத்தா அந்த பேக்கை கொடுப்பினோம், எடுத்துக்கொண்டு போகலாம். இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆனால் இந்த 1-2 ஆக்கள் வந்து ரீச்சாக்கு வாரது வந்து வில்லங்கத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம், எல்லாம் வைத்தறிச்சல் இப்போ ஒரு வடமாகாணத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் இவ்வளோ பெரிய அளவு வளர்ந்து வருகிறது, இவைக்கு ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தணும், இவைக்கு ஏதாவது செய்யணும். அது அடிக்கடி நடக்கும். காணி எரிச்சு விடுவினோம், அல்ல வேலியை வெட்டி போட்டு மாடுகளை உள்ள விடுவினோம். இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள் இதில் நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டாம். ஓகே, அயலட்டையோட இதாக இருக்கணும் கொள்ளணும். ரீச்சாக்கில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் கூட ஒரு சகோதரர் மோட்டர் சைக்கிளை வாடகை எடுத்து போட்டு 15 வயசு மகனுக்கு ஓட கொடுத்துருக்கிறார். செக்யூரிட்டி பிடிச்சி போடுது. வேறு லைசன்ஸை கொடுத்து மோட்டர் சைக்கிள் எடுக்கணுமோ அவ தான் ஓடலாம். மற்ற 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மோட்டர் சைக்கிளை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். அப்போ அவள் அம்மாவை மேற்றிக்கொண்டு பிள்ளையும் பிறகு மோட்டர் சைக்கிளை செக்யூரிட்டி மறைச்சு செக்யூரிட்டி கேட்டுருக்கு. அரப்பன் மோட்டர் சைக்கிள் எடுத்தாங்க. அப்பா அங்கேன்னு சொன்னால் அப்பா பின்னுக்கு நிற்கிறார், அப்பா அங்கேயும் நிற்கிறேன்னா மோட்டர் சைக்கிளை வச்சுக்கொண்டு அப்பா வரை சொல்லி போட்டு அப்புறம் அப்பா வந்து 2 அடியா அப்படியா இந்த மாதிரி நீங்கள் மறுப்பியலோ அப்படியோன்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு பெரிய தண்டி மந்தாவா காட்டி எல்லாமே 2 இந்த காசு திருப்பிட்டா இல்லாட்டி நான் வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு ஓகே காசுதெல்லாம் வெளியில் போங்கன்னு போயில. அப்புறம் இல்லை முதலாளியை கொண்டா மேனேஜரை கொண்டான்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து ஒரு இலப்பறை. அப்போ கடைசியாக இந்த கவனத்துக்கு ஒரு சத்தம் போட்டு நிற்கிறார், இப்படி ஒரு நாள் நடக்கிறேன்னு சொல்லி பார்க்க அவர் 5 பேரை சொல்லி அவர் வந்து பாஸ்கரனா அப்படி இப்படி எனக்கு உங்களை தெரியும், நானும் உங்களை நிறைய நாள் சந்திச்சிருக்கிறேன், அதண்டி இருக்கிறேன் இதண்டி இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கதைச்சு எல்லாமே ரெண்டி. அப்போ என்ன பிரச்சனை எடுக்க அப்படி மோட்டர் சைக்கிளை மகன் ஓடிட்டார், அதை இப்படி செய்து ஓட்டினோம் இப்படி செய்யலாமா. அப்போ நான் விளக்கமாக என்னென்னு கேட்டுட்டேன். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடணும், சின்ன பிள்ளைகளை ஓட கொடுக்க எதுக்குள்ள ஆக்கள் போகிறத சின்ன போகிறத விடிச்சு விட்டால் உங்களோட மானுக்கு தானே பிரச்சனை அப்படி இப்படி விளங்கப்படுத்தி போட்டு அந்த 1000 ரூபாய் காசையும் திருப்பி கொடுத்துட்டு நல்ல பிள்ளைய கையை தந்துட்டு போயிட்டார். போனதுக்கு பிறகு தான் கேமராவை எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்தை அவர் பெரிய சீனை போட்டு கத்தி அடித்து ஆக்களை கூப்பிட்டு உங்களை முதலாளி கள்ளன் அவன் இவன் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதைச்சி போட்டு என்னட்ட வந்து வேறு மாதிரி கதைச்சி காசு எடுத்துக்கொண்டு போயிட்டார். நான் உடனே விட்டு கலைச்சி கொண்டு போயிட்டு வாசலில் வச்சு ஆட்டோவை மறைச்சு என்னென்ன நீங்கள் என்னோட வந்து இப்படி கதைச்சிங்க உள்ளுக்க கேமரா பார்க்க வேறு மாதிரி கிடக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்த வெறும் வந்து நான் இப்போ கேமராவை எடுத்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ விடுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட செக்யூரிட்டியோட நின்று வாதாட்டம் நடக்குது. செக்யூரிட்டி சொல்கிறார், அண்ணன் இங்கே வாங்கோ, நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு போங்க, அல்ல இதில் 2 சாப்பிட்டு போகலாம், சாப்பாடுகள் ஒரு வரைக்கும் மேலே அவுட் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு வர வேற சாப்பாடு கொண்டு வருவோம், எல்லா பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொண்டு வருவோம், அதெல்லாம் விலை பண்ணுவோம், அதில் பிரச்சனை இல்லை. குழந்தை பிள்ளைகளுக்கான சாப்பாடு எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லல. பெரிய ஆக்கள் சாப்பாடுகள் வந்து இந்த சிப்ஸுகள் அதுகள் முறுக்குகள் அதுகள் இதெல்லாம் கொண்டு வரதை வந்து எலவு பண்ணுறதில்ல. அது யாராக இருந்தாலும் அது சட்டம் தான். அது விரும்பினா வரலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வரையலான்ட்டு திரும்பி போகலாம். ஸோ இவருக்கு 2 எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாமே 2 இவர் அந்த கேமுக்காண்டு தான் வந்திருக்கிறார். அந்த இப்படி ஒரு சம்பவம் ஒன்று செய்யணும் ரீச் ஆக்கண்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கிறார். பின்ன வந்த உடனே வீடியோ போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்பன் சொல்கிறார், சுற்றுச்சூழல் இதில் வேலை செய்கிறாரு ஏதோ ஒன்று இதெல்லாம் சொல்கிறார். ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை அழுகுது, அதை போட மாட்டேன்னு அழுகுது. அதை இல்லைன்னு சொல்லி பறிச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டார். அதெல்லாம் பறிச்சு அதுக்குள்ள போட்டுட்டு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, பறிச்சு அதுக்குள்ள போட்டுட்டு அப்போ ரீச்சாக்கில் சாப்பாடு கொண்டு போனால் இவ்வளோ பிரச்சனைப்பட்டவர் சண்டை பிடிச்சவர் எல்லாம் ஓகே, திரும்பி எல்லாம் போயிருக்கணும். 10 மணிக்கு வந்தவர், பின்னர் 5 மணி மட்டும் ரீச்சாக்கில் நின்றவர். ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாமே ரெண்டி போட்டு தான் போகிறார். அப்போ இதில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு சிலர் இந்த விமர்சன இந்த என்ன சொல்கிறது விசர்த்தனங்கள், இந்த ஒரு இதான் அந்த வெளி ஆக்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒன்று செய்கிறதுக்கோ அந்த ஆக்களை கதைப்பினம் அப்படி நடப்பினம் இப்படி நடப்பினம் அப்படி கதைப்பினம் இப்படி கதைப்பினம்ன்றதுக்கு இந்த ஜனங்கள் முன்னுக்கு வராதுக்கான காரணம் இந்த மாதிரியான மாங்காமடையங்களால் தான். இது ஒரு விஷயம் உண்டு. நான் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் கோவிக்க வேண்டாம். இதுக்கு வந்து நீங்கள் 1000 பேர் சனங்கள் எழுதுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியானதுகள் இந்த விசற்கூத்துகளால் தான் இந்த பிரச்சனை. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், ரீச்சாக்களை வந்து வெளியாக்கள் சாப்பாடு கொண்டுறதுக்கு இன்றைக்கு இல்லை, இன்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம். இல்லை நீங்கள் சாப்பாடு கொண்டு தான் வரணுமென்று சொல்லி சொன்னால் அப்படி நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்குது, வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வரோம், ஒரு நீட்டாக கொண்டு வரோம். முள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கஞ்சல் இருக்காது, பிளாஸ்டிக் போத்துகள் இருக்காது, எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் குழப்பி அடித்து போட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ இதுகளுக்காகத்தான் சில நடைமுறைகளை கொண்டு வரோம். ஆனால் எங்கள்கிட்ட இந்த
கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்கள் ஏராளமாக வருது. இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 3000-4000 சனம் வந்துருக்குது. 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சனம் வந்து வருகுது. சனம் இன்னும் வரும். நாங்கள் என்ன ஆக்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் கொள்ளணும்ட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது, மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது. நாங்கள் அதன்படி செய்கிறோம். இந்த சும்மா இப்படி வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணுமன்றதுக்கான இந்த விசட் கூத்து ஆடுகளை உலகொண்ட வேறு எங்கேயாவது வைங்க. முதல்ல நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து நம்புறேன் என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய நட்புகள், எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள், அண்ணா இப்படி இருக்குது, கவலையாக இருக்கு அண்ணா அப்படி இப்படின்னு எனக்கு ஏராளமானாக்கள் மெசஞ்சரில், டிக்டாக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இதை சென்ட் பண்ணிடுறேன். இந்த என்னுடைய நட்பு வட்டாரத்துக்காக தான் இந்த வீடியோ விடுறேனே ஒழிய இவருக்கு பயந்து இவர் இப்படி கொண்டு இது பண்ணி போட்டேன். இது எனக்கு ஒரு ப்ரொமோஷன். இது ஆக்சுவலாக வந்து நான் அவருக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போ இவர் இந்த வீடியோ விட்டு இந்த வீடியோ வைரல் ஆனதுனால இப்போ எல்லா ஜனத்துக்கும் தெரியும் ரீச் ஆக்கில் வந்து சாப்பாடை கொண்டு போயிடலான்னு சொல்லி. அப்போ இனி வர ஆக்களுக்கு அதுவும் இலவாக தான் இருக்கும். அதன்படியில் அவருக்கு அந்த வகையில் தேங்க்ஸ். ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி நடக்காங்க. ஒரு அப்பாவை ஒரு குழந்தைகளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஆக்களுக்கு முன்னுக்கு இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு போச்சுன்னு சொன்னால், கேஸுக்கு போச்சுன்னு சொன்னால் அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தேப்பன ஒரு பிள்ளைய சொல்கிறதா 5 வயசு 6 வயசு பிள்ளைய சாப்பாடை குப்பைக்க போடு போடுறா சாப்பாடை அப்படி சொல்கிறதா? என்ன பழக்கம் இது? பிள்ளைகளுக்கு நல்ல வழக்கத்தை பழக்கம். ஓகே, பின்ன கொண்டு போயிடலாம் வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவோம், இல்லை இதில் வாங்க இல்லைன்னு சாப்பிட்டு போவோம் என்று சொல்லணுமே தவிர குப்பையை கொண்டு சாப்பாடை போடாண்டா வளர்க்குறது. இதை பார்த்துட்டு அது என்ன ஆச்சரியமானு சொல்லிச்சுன்னா, ஒரு ஆள் ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ போட்டு ஒரு முக்கியமான வீடியோ போட்டால் இந்த அளவு தூரத்துக்கு வைரல் ஆகாது, இந்த அளவு தூரத்துக்கு ஆக்கள் ஷேர் பண்ண மாட்டினோம், இந்த அளவு கமெண்ட்ஸ் பண்ண மாட்டினோம். ஆனால் இதுக்கு கூட பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அதில் வந்து விமர்சனங்களை பார்க்கணும். எல்லாம் அந்த வைத்தறிச்சல், ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியல, ரீச்சா உங்களுக்கு என்ன செய்தான்னு தெரியல, ரீச்சா இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாட்டிலும் அது ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு அடையாளம். ஓகே, அது நான் உழைக்கிறேன்னு சொன்னால் சும்மா உழைக்க இல்லை. 500 பேர் வேலை செய்யணும், 500 பேருக்குரிய செலவு இருக்குது, இடிஎஃப் கட்டணும், இபிஎஃப்ஏ பண்ணணும், இத்தனை வாகனத்துக்குரிய செலவுகள் இருக்குது. அங்கே வந்து சும்மா ஆக்கள் கொண்டு வந்து போட நாங்கள் அள்ளி இங்கே பொக்கரில் போட்டு கொண்டு போயில்லை. தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய காசுக்கு 10 மடங்கு 20 மடங்குக்கு மேலால் வந்து மாதம் செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். முதலீடு தான் செய்கிற மொழியை இங்கே முத்துலேயும் தூக்கி பொக்கரில் வைக்கல. அந்த லூசு கதைகளை கதைக்காங்க. தயவு செய்து ஒரு 5 பரப்பு காணிய வேண்டி ஒரு விவசாயத்தை செய்யுங்க. உங்களுக்கு அதில் நன்மை தெரியும், எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரியும். இது வந்து அப்படியான ஒரு இடம் இல்லை. 500 பேருக்கு வேலைன்னு சொன்னால் 500 பேருக்கு மாதத்துக்கு சம்பளம் மட்டும் எவ்வளோ வருமானம் யோசிச்சு பார்த்துறீங்களா? அதுக்கு இடிஎஃப்ஏ பண்ணணும், இபிஎஃப்ஏ பண்ணணும், எவ்வளோ காசு வருமானம் தெரியுமா? அவ்வளோ பேரை மேத்தி இறக்குறோம், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம், அவ்வளோ வாகனங்களை உள்ள வச்சு ஓடுறோம், இதுக்கான செலவுகள் எவ்வளோ தெரியுமா? இருக்காது. சும்மா மண்டகள் இந்த மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அழுறான், பறக்கிறான், போறான், வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சு பழங்க. முதல்ல ஒன்றை கால்குலேட் பண்ணுங்க, ஒன்றை ஆழமா திங்க் பண்ணுங்க, யோசிச்சு கதைங்க. ஓகே, இது நான் நினைக்கிறேன். நான் இந்த வர்ற இப்படியான நெகட்டிவ் இதுகளுக்கு வந்து நான் வீடியோக்கள் போட்டோ 2 அப்படியான பழக்கம் இல்லை. அதை நான் திரும்பியும் பார்க்குறேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னை நேசிக்கிற ஆக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கேட்ட வழியை தான் இந்த வீடியோ போடுறேன். இதை போட 1000 சவால்கள் வரும். 1000 இல்லை, லட்சக்கணக்கான சவால்களை சந்திச்சுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தூசு. சரியோ, நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு போது ஒரு விமர்சனம் வந்தது. அந்த புட்டு விமர்சனத்தை நான் வியாபாரமாக்கினேன். ஓகே, வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் எனக்கு வியாபாரமும் ஆக்க தெரியும். ஓகே, இன்றைக்கு இவ்வளவு பேரும் இவ்வளவு வீடியோ பார்த்து இவ்வளவு பேரும் ஷேர் பண்றீங்க. ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறீங்க, ரீச் ஆக்கில் வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போக முடியாது. அந்த வகையில் ஷேர் பண்ணி நாட்கள் எல்லாருக்கும் நன்றி. கொமெண்ட்ஸை வந்து போட்ட நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பனவடலி காடாக இருந்த ஒரு 150 ஏக்கரை இன்றைக்கு அந்த இடத்தினுடைய அடையாளமாக்கி வச்சுக்கிறான்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பின்னால் எவ்வளோ கடின உழைப்பு இருக்கும். எத்தனை நாள் நித்திர இல்லாமல் இந்த அடிக்கிற வெயில், எக்கச்சில் அடிக்கிற வெயிலுக்குள்ள களத்தில் நின்று வேலை செஞ்சு செருக்கிறோம், உருவாக்கையில் செருக்கிறோம், ஒரு அடையாளத்தை செருக்கிறோம். உதவி செய்யத்திலும் பரவாயில்ல, ஓத்திரம் இல்லாமல் இருங்க, யோசிச்சு கதைங்க. மண்டேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யோசிச்சு கதைங்க. நன்றி, வணக்கம்.